பெருமாளையும் லட்சுமியும் வணங்குங்க. மிகப்பெரிய பணத்தை நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. ஒரே மாதத்துல 100 மடங்கு மனத்திலையும் மன உறுதியும் தர்றேன். வெற்றி தொட்டதெல்லாம் துவங்க. மிகப்பெரிய லைஃபை உங்களுக்கு கிடையலாம். பிரிச்சு எடுத்துட்டு ஜெயிக்கிறீங்க. அது கோடியில் ஒருத்தரா மாத்திரும். கண்டிப்பா உழைப்புக்கு தகுந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்குது. நாம பணத்தை சந்தோஷமா பார்த்தால் அது விருத்தி அடையுது. எக்ஸ்ட்ராடினரியான பெயர் புகழ் மரியாதை, தோழிகள் தோழர்கள், கணவன் மனை வாழ்க்கை, நண்பர்கள், கூட்டாளிகள், பியூட்டிஃபுல். நல்லவற்றை பாரு, நல்லவற்றை கேளு, நல்லவற்றை பேசுனா ஜெயிச்சுட்டு போயிடலாம். கொஞ்சம் ஒரு பிசிக்கல் ஸ்டெமினா நீங்க கொஞ்சம் கவனமா வச்சுக்கணும். வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டு நட்பு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் மார்க்கெட்டிங், தொழில் விருத்தி எக்ஸ்ட்ராடினரி. வணக்கம் நம்பளே, நான் உங்கள் ராதன் பண்டிட், சிங்கப்பூர்ல இருந்து. ராகு கேது பயிற்சி தனுசு ராசிக்கு எப்படி இருக்குங்கிற வீடியோ தொகுப்பு தான் இது. நம்பளே என்ன ராகு கேதுனா இமேஜினேஷன். ராகு கேதுன்னு 2 கிரகமே இல்ல. சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு இதெல்லாம் சம்பவம் எங்கேயும் இருக்கு. ராகு கேதுன்னு என்னன்னா, ஒரு கல்லை அப்படி கைத்துல இப்படி சுத்தினீங்கன்னா அந்த சுத்தர கல்லை நீங்க எலக்ட்ரானோட கம்பேர் பண்ணிக்கங்க. இந்த கையில இழுத்து பிடிக்கிறீங்களா, அந்த கல்லை வேகமா சுத்த அந்த இழுத்து பிடிக்கிற அந்த கையில் எடுக்க வலிமையை நீங்க நியூட்ரான் புரோட்டானோட கம்பேர் பண்ணிக்கங்க. அப்ப நியூட்ரான் புரோட்டான் கையில கல் வானத்தை சுத்துது, கையில சுத்துது, அதான் எலக்ட்ரான். அது ஆட்டம் இல்லையா? அது அப்படியே நவகிரகத்துக்குள்ள கொண்டுட்டு வாங்க. சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, சுக்கிரன், சனி இது எல்லாம் வலது பக்கம் சுத்துது. இழுத்து பிடிக்கிறமே இந்த புரோட்டானும் நியூட்ரானும், அதுதான் ராகு கேது. இந்த சூரியன்ல இருந்து, அதாவது ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் இருக்கக்கூடிய 7 கிரகங்கள் ஈக்குவல் டு ராகு கேது. சரி, இன்னும் சிம்பிளா பிராக்டிக்கலா அமுதத்தை பால் கடலை தோண்டி அதை எடுத்து குடிச்சு இதா இதுக்குள்ள நான் போக விரும்பல. ராகுனா என்ன, கேதுனா என்ன? உலகத்துல இன்பம் அதுக்கு தான் வாழ்றோம். இப்போ பாட்டு கேட்டா சந்தோஷமா இருக்கு. ஒரு ஆடியோவோ வீடியோ பாட்டு கேட்குறீங்க, மனது அப்படி சந்தோஷப்படுது. உங்களை ஒருத்தர் புகழ்ந்து பேசுறான், மனது சந்தோஷப்படுது. உங்களுக்கு ஒன்றும் அறிவு இருக்கு, மனது சந்தோஷப்படுது. மனது சந்தோஷப்பட்டால் கேது, உடம்பு சந்தோஷப்பட்டால் ராகு. சாப்பாடு, தூக்கம், துணிமணி, வண்டி, வாகனம், நகை, ஆபரணங்கள், சொத்து, வீடு, கார், மனைவி, குழந்தைகள், கண்ணுக்கு தெரிந்த பிசிக்கல் ஆப்ஜெக்ட் உங்களுக்கு சொந்தமாகணும், சொந்தமாக இருக்குதுன்னா அதெல்லாம் ராகு. அறிவு, திறமை, புத்திசாலித்தனம், இமேஜினேஷன் எல்லாமே, ஞாபக சக்தி, இன்ட்யூஷன்ஸ் எல்லாமே கேது. கடவுள் ஆசீர்வாதம் கேது. அப்போ இந்த 1.5 வருஷத்துல உங்களுக்கு கடவுள் ஆசீர்வாதம் இருக்குதா, அறிவு, புகழ், மரியாதை உயரப்போதா, பணம் கிடைக்க போதாங்கிறத ராகு கேது முடிவு பண்ண போறார். எப்படி முடிவு பண்ணுவார்? இந்த தனுராசி எளிதாக 4 பாட்டாக பிரிச்சிருக்கேன். மே 18, 2025 ராகு கேது பேச்சு ஆயிடுச்சுன்னா உங்களுடைய தனுசு ராசிக்கு 3ஆம் வீட்டில் கும்பத்துக்கு ராகு வந்துடுறாரு, சிம்மத்துக்கு கேது வந்துடுறாரு 18 மே இந்த வருஷம் 25. 2026 டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் 566 நாட்களுக்கு இவர் இருக்கார். இந்த 566 நாட்கள் மொத்தமா 1.5 வருஷத்துக்கான பலனை சொல்றதுக்கு பதிலாக நான் 4 பாட்டா பிரிக்கிறேன். ஒரு பாட்டு 3ஆம் வீட்டில் ராகு இருக்கு, 7ஆம் வீட்டில் குரு இருக்காரு. குரு ராகுவை பார்க்கிறாரு. அது கிட்டத்தட்ட 23 நவம்பர் வரைக்கும் நம்மளுக்கு 18 மேல் இருந்து அது ஒரு பாட்டை நான் உங்களுக்கு பலன் சொல்றேன். இன்னொரு பாட்டு என்ன பண்றேன், 23 நவம்பருக்கு பிறகு 29 மார்ச் வரைக்கும் குரு வக்கரமாய்க்கிறார். வக்கரமான பிறகு ஒரு கடகராசிக்கும் மிதுன ராசிக்கு நடுவில் போயிட்டு வந்துருக்காரு. அந்த காலகட்டம் ஏன்னா 11 மார்ச் தான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். அப்போ அந்த குரு வக்கரமா இருக்க பொழுது ராகுக்கு குரு பார்வையே கிடையாது. அப்ப அந்த காலகட்டம் 126 நாட்களுக்கு 4 மாசம் 6 நாள் எப்படி இருக்கும்? 2வது பார்ட். 3வது பார்ட் ஸ்லைட்லி டெக்னிக்கலி பியூட்டிஃபுல். எப்படின்னா 7ஆம் வீட்டில் குரு சாரத்துல, 3ஆம் வீட்டில் ராகு சாரத்துல, அவனோட நட்சத்திரத்துல, 4ஆம் வீட்டில் சனி உத்திரட்ட நட்சத்திரம் தன் சொந்த சாரத்துல, 9ஆம் வீட்டில் கேது மக நட்சத்திரத்தில் தன் சொந்த நட்சத்திரத்துல. இந்த 4 கிரகங்களும் அவனோட நட்சத்திரத்திலே இருக்கிறான் ஒரு 65 நாட்களுக்கு. அதை ஸ்பெஷலாக பிரிச்சுட்டேன். அதன் பிறகு 2 ஜூன்ல உங்களுக்கு அஷ்டம் குரு ஆரம்பிக்குது. அதன் பிறகு கேது என்ன பண்ணுவான் 9ஆம் வீட்டில், 3ஆம் வீட்டில் ராகு என்ன பண்ணுவான்னு ஒரு 6 மாதத்துக்கு சொல்றேன். இப்போ 4 பாட்டா பிரிக்கிறேன். இப்போ நான் முதல் பாட்டுக்கு வரேன். இந்த முதல் பாட்டில் பியூட்டிஃபுல்லா நீங்க வாழ போறீங்க. எப்படின்னா ராசியாதிபதி குரு தன் சொந்த வீட்டை பார்க்கறான், ராகுவை பார்க்கறான். அப்போ கேதுனால 9ஆம் வீட்டுல பெருசா தொந்தரவு வராது. காரணம் என்னன்னா ராகு ரொம்ப 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 பலமா இருக்கான். ராகு குரு கேதுனால ஒரு துன்பம் நம்ம சொல்ல முடியாது. 4ஆம் வீட்டில் சனி தன் சுயசாரம் வாங்கினாலையும் அது அண்டர் கண்ட்ரோல் சொல்லிடலாம். அப்போ 3ஆம் வீட்டு ராகு கிரேட்டு, 7ஆம் வீட்டில் குரு கிரேட்டு, உடம்பு மனசு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. 6ஆம் வீட்டில் குரு லாஸ்ட் 1 இயராக இருந்ததுனால ப்ரீத்திங் ட்ரபிள், தினசரி வாழ்க்கை கட்டுக்குள்ளாக இல்லை, கவலைப்பட்டீங்க, வருத்தப்பட்டீங்க, உடம்பு சரியா இல்லை, மனசு சரியா இல்லை போன 1 வருஷம். ஆனால் இப்போ குரு பார்வை உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் ராகு வந்திருக்கறனால உங்களுக்கு உடம்பு மனசும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒரு 2 மாதத்தில் நீங்கள் 100% ஃபிட்னஸை தாண்டிடலாம். எடுக்கிற முடிவுகள் அனைத்துலேயும் ஜெயிச்சிடலாம். அனைத்து முடிவுலையும் ஜெயிக்கிறீங்க. அப்போ நல்ல முடிவுகள் எடுப்பீங்க, அதில் ஜெயிச்சிருவீங்க. செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மரியாதை, பணம், நிம்மதி எல்லாம் உங்களுக்கு கிடைக்குது. காரணம் 2ஆம் வீட்டுக்கு அதிபதி சனி 4ஆம் வீட்டில் தன் சொந்த நட்சத்திரத்தில் கேது பார்வையோட. அப்போ சமூகம், குடும்ப விருத்தி, செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மரியாதை, ஃபேஸ் வேல்யூ நன்றாக இருக்குது. ஆனால் என்னதான் இருந்தாலும் 4ஆம் வீட்டில் சனி இருக்கிறனாலையும் 9ஆம் வீட்டு கேது 4ஆம் வீட்டை பார்க்கறனாலையும் ஒரு வகையான அலைச்சல். நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கோங்க. நல்ல நண்பர்கள் அமைவான்னு சொல்ல முடியாது, ஆனால் பயப்படாது. நண்பர்கள் அப்படி தீமையாக போயிருக்கும் வாய்ப்பில்லை. அப்போது அந்த பழக்க வழக்கம், பண்பியல், தினசரி வாழ்க்கையில் நல்ல பொழுதுபோக்குகள் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் படிக்கிற குழந்தைங்க,
அல்லது ஒரு நல்ல மெஜஸ்டிக் ஸ்டேட்டஸில் இருக்கிறீங்கன்னா நல்ல நண்பர்களோடு பழகுங்க. ஏன்னா 4ஆம் வீடு நட்பு ஸ்தலம் இல்லையா, அங்கே சனி இருக்கிறது நல்லதில்லை. ஆனால் அந்த கேது பார்வையும் நல்லதில்லை. சனி நட்சத்திரங்கிறது ஒரு டிஃபென்சிவாக எடுத்துகிட்டு போகுது. பெயர்ப்புகள் மரியாதை பியூட்டிஃபுல்லாக இருக்கு. நான் 3ஆம் வீட்டாக 3ஆம் பாரியாக 5ஆம் வீட்டை பார்க்கலாம். எக்ஸ்ட்ராடினரியான பெயர்ப்புகள் மரியாதை. கடனோ கவலையோ நோயோ எதிரியோ பிரச்சனையோ இருக்கும், ஆனால் அதெல்லாம் நீங்கள் ஜெயிச்சுக்கலாம். ஏன்னா சனி 3ஆம் பாரியாக 6ஆம் வீட்டை பார்க்குறான். அப்போது கடன் இருக்கும், நோய் இருக்கும், கவலை இருக்கும், போட்டி இருக்கும், பொறாமை இருக்கும், எவ்ரிதிங் அண்டர் கண்ட்ரோல். அது போக வெரி சவர்மேன் தேர் வி ஆர் லிவிங். கவலைப்படாதீங்க. பர்டிகுலராக கடனை பற்றியோ நோயை பற்றியோ நினைக்காதுங்க. சாயங்காலம் 6 மணிக்கு மேலே நாம எதை அதிகமாக நினைக்கிறோமோ அது பெருசாகும். நல்லதே அதிகமாக நினைச்சிங்கன்னா நல்லது பெருசாகும், கெட்டதே அதிகமாக நினைச்சிங்கன்னா கெட்டது பெருசாகும். அவ்வளோதான் வாழ்க்கை. ரொம்ப சிம்பிள். எதை அதிகமாக கேட்குறோமோ, எதை அதிகமாக பார்க்குறோமோ, எதை அதிகமாக பேசுகிறோமோ இது மல்டிப்ளை ஆகும். அவ்வளோதான். நல்லதை பாருங்க, நல்லதை கேளுங்க, நல்லது பேசுங்க. இப்போ காந்தி சொன்ன மாதிரி நல்லவற்றை பாரு, கெட்டவற்றை பார்க்காதே, கெட்டவற்றை பேசாதே, கெட்டவற்றை கேட்காதே, நெகட்டிவ் சொல்றது பதிலாக நல்லவற்றை பாரு, நல்லவற்றை கேளு, நல்லவற்றை பேசுனா ஜெயிச்சுட்டு போயிடலாம். அப்போ கடனை கட்டுக்குள்ள வச்சுக்கலாம். தோழிகள், தோழர்கள், கணவன்மனை வாழ்க்கை, நண்பர்கள், கூட்டாளிகள் பியூட்டிஃபுல். வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டு நட்பு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் மார்க்கெட்டிங், தொழில் விருத்தி எக்ஸ்ட்ராடினரி. லாங்குவிட்டி கூட பரவாயில்ல. கொஞ்சம் ஒரு பிசிக்கல் ஸ்டெமினா நீங்கள் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும். அதாவது எலும்பு பலம், சதை பலம் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், ஒரு 5%. அது மட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கங்க. அதேமாதிரி அப்பாவளி ஆதியில் சில தொந்தரவுகள் வரலாம். அதாவது உடன் பிறந்த சகோதரினாலேயோ உங்களுடைய சொந்த ஊரில் இருந்தோ உங்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய உங்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்காது. கொஞ்சம் அவங்ககிட்ட இருந்து இந்த ஒரு 6 மாதம் நீங்கள் டிஸ்டன்ஸில் இருங்க. அதை தவிர தொழில் விருத்தி டோன்ட் மைண்ட். தொழில் லாபம் நீங்க கொட்டி கட்டி பறக்க போறீங்க. ஏன்னால் ராசிய குரு 5ஆம் பார்வையாக தொழில் சார்ந்த பார்த்துட்டு இருப்பார், லாப சார்ந்த பார்த்துட்டு இருப்பான். மிகப்பெரிய பணமும் தொழில் லாபம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. சுப செலவு சுப விருத்தி. 9ஆம் வீட்டு கேது 4ஆம் பார்வையை விரயஸ்தானத்தை பார்க்கறான். 3ஆம் வீட்டு ராகு 10ஆம் பார்வையை விரயஸ்தானத்தை பார்க்கறான். அப்ப ராகு கேது பார்வை விரயஸ்தானத்துக்கு. அப்ப சுபவரியம், சுப விருத்தி, சுப அலைச்சல், சுப நன்மைன்னு எடுத்துட்டு போயிடலாம். அசுபமா எதுவும் வராது. அப்ப இந்த 6 மாதங்கள் பியூட்டிஃபுல்லா தான் இருக்க போது பார்த்து நீங்க அமைச்சுக்கணும். இப்போ அடுத்த கட்டத்துக்கு ஒரு 4 மாதம் 6 நாட்கள், அதாவது 23 நவம்பர் பிறகு 29 மார்ச் வரைக்கும் இந்த காலகட்டம் 4 மாதம் 6 நாட்கள் 126 நாட்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த காலகட்டத்தில் என்னைய ஸ்பெஷல் அப்படின்னாங்க, ராகு தன்னுடைய சொந்த ராகு சாரத்துக்கு வந்துருவார். இந்த காலகட்டத்தில் குரு அப்படியே அந்த கடகராசிக்கு உங்களுடைய 8ஆம் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே 7ஆம் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் வக்கரமாகவே இருப்பாரு 11 மார்ச் வரைக்கும். கேதுவை பொறுத்த வரைக்கும் அந்த சுக்கிரன் சாரத்தில் மறுபடியும் உங்களுக்கு தொடர்றாரு. எப்போ வரைக்கும்னா நம்மளுக்கு அந்த கிட்டத்தட்ட 29 மார்ச் வரைக்கும். அப்போ இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பலனுக்குள்ள வர்றதுக்கு முன்னாள் நம்பர்களே என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் போங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. எனது அனைத்து வீடியோக்களும் வரும் பாருங்க. இப்போ பாருங்க எப்படியெல்லாம் அந்த கிரகங்கள் என்ன நட்சத்திரத்தில் எப்படிலாம் இருக்குதுன்னு நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அந்த 5 மாசத்துல கிரகநிலை எப்படி இருக்கு, உங்களுக்கு அடுத்த ஒரு 4 மாசம் எப்படி கிரகம் இருக்கு, மறுபடியும் ஒரு 2 மாசம் எப்படி கிரகம் இருக்கு, கடைசி 6 மாசம் எப்படி கிரகம் இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு பலன் சொல்றேன்னா தரோவா கோத்ரூ பண்ணிட்டு தான் பலன் கொடுக்குறேன். அஸ்ட்ராலஜினா பியூர் அஸ்ட்ராலஜிக்கல், குத்துமதி பலன் இல்லை. அதே மாதிரி மனசை பத்தி ஏதாச்சும் சொன்னா தெளிவானது. அப்படியே சொன்னோம் பார்த்தீங்களா, நம்ம எதை கேட்கறோமோ, எதை பார்க்கறோமோ, எதை பேசுறோமோ அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அப்போ நல்லதே பேசுவோம், நல்லதே பார்ப்போம், நல்லதே கேட்போம். அவ்வளோதான், வாழ்க்கையில் ஜெயிச்சாச்சு. எளிதாக ஜெயிச்சிடலாம். வாழ்க்கை வெற்றி எளிது. உங்க அப்பானாலேயோ உங்க அம்மானாலேயோ உங்க பிறந்த ஊர்னாலேயோ சொந்த பந்தத்தினாலேயோ நண்பர்களாலேயோ டீச்சர்னாலேயோ கூட வேலை செய்யறனாலேயோ பல பழக்க வழக்கங்களுக்கு நம்ம அடிமையா இருக்கோம். அந்த பழக்க வழக்கங்கள் தவறாக இருக்கலாம். அதை மாத்திக்கிறதுக்கு மனசு இல்லைன்னா நீங்க தோத்துட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். மாத்திக்குவீங்கன்னா நீங்க நல்லா வருவீங்கன்னு அர்த்தம். நான் மாத்திக்க சொல்றேன். அது சரியா தவறான்னு சித்தாந்த ரீதியா போய் பார்த்துட்டு மாத்திக்கிட்டீங்கன்னா ஜெயிச்சிடலாம். அடிக்கடி இடம் மாறுறது, முன்னேறிட்டே இருக்கிறது, நல்ல புக்ஸை படிக்கிறது, நல்ல பாடல்கள் கேட்கறது, தன்னம்பிக்கையாக சாமி விட்டா வாழ்க்கையில் ஜெயிச்சிடும். ஸோ இது மாதிரி நல்ல தத்துவங்கள் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ அடுத்த 4 மாதத்துக்கு போகிறேன். இந்த 4 மாதத்தில் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ராகு சாரத்துக்கு 3ஆம் வீட்டில் கிரேட். கேது ஸ்டில் அவர் சுக்கரன் சாரத்தில் போயிட்டு இருக்காரு. அடுத்த 4 மாதங்களுக்கு உங்களுக்கு அது அப்படியே அழகாக போயிட்டு இருக்காரு. கேது ஓகே, நன்மை தீமை இல்லாது. சனியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்து நாங்கள் உங்களுக்கு குரு சாரத்திலையும் புரட்ட 4 உத்தட்ட 1 2 3 டைரெக்டாக போயிட்டு இருக்காரு 4ஆம் வீட்டில். அது நல்லதில்லை. கேது பாரு இட்ஸ் ஓகே. அதே மாதிரி குரு பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு போயிட்டு வக்கரத்தில் திருவாரார். அப்போ இந்த காலகட்டம் தைரியமாக நீங்கள் எடுக்கிற முடிவுகளில் எந்த பிரச்சனையுமே இல்லை. எடுக்கிற முடிவில் பியூட்டிஃபுல்லாக ஜெயிக்கிறீங்க. பெயர் புகழ் மரியாதைக்கு எந்த கவலையுமே இல்லை. சுப செலவுகள் சுப விருத்திகள் மிக அருமையாக போகுது. உடம்பு லைட்டாக வாப்ளிங் ஆகுது, மனது வாப்ளிங் ஆகுது. பழக்க வழக்கங்களை கவனமாக இருங்க. 4ஆம் வீட்டில் சனி, பர்டிகுலராக ஆம்பளை பசங்க கெட்ட வழக்கத்தில் இது அடிமையாராதீங்க. 4 சனி டைரெக்டாக போயிட்டு இருக்கான் இல்லையா, கெட்ட பழக்கங்கள் கெட்ட நண்பர்கள் வரலாம். அதில் நீங்கள் கவனமாக இருந்துட்டீங்கன்னா அதை தவிர எந்த கவலையும் இல்லை. ராத்திரியில் தூக்கம் வராமல் திணறலாம், கை கால் வலிக்கலாம், மசில் பவர் குறையலாம் 4 மாதம் 6 நாட்களில். அதை தவிர தொழில் வெற்றி, தொழில் லாபம் எல்லாம் அருமையாக போகுது. குரு 7ஆம் வீட்டில் வக்கரமாகி 8ஆம் வீட்டுக்கு போயிட்டு 7ஆம் வீட்டுக்கு அங்கே வக்கரமாக இருக்கறனால அது திருமண வாழ்க்கையில் நண்பர்களோட பார்ட்னர்ஸோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோட ஒரு சின்ன வாப்ளிங் இருக்கலாம். அப்போ அதெல்லாம் நீங்கள் டிஃபென்ஸ் ஆடிட்டு போயிடணும். அப்போ பாருங்கள், எடுக்கிற முடிவில் ஜெயிக்கிறீங்க.
தொடர்ந்து தொழில கரெக்டா போய்க்கலாம், எந்த கவலையுமே இல்லை. அப்ப இங்க பொருளாதார சிக்கல் இல்லை, உடம்பு மனசும் கெடலாம், கெட்ட வழக்கத்தினால கூட வருது. அப்ப நல்ல பழக்கங்களை வைத்துக்கொண்டு அழகா டிராவல் ஆயிட்டீங்கன்னா எக்ஸலண்டா இருக்கும். நான் எப்பொழுதும் சொல்றதுதான், பெருமாளையும் லட்சுமியை வணங்குங்க, திருப்பதி பாலாஜியும் அலைமிலுமங்க தாயாரையும் வணங்குங்க. ஏன்னா திருப்பதி பாலாஜியும் அலைமிலுமங்க தாயாரும் ஆல்மேட்டிஸ், அதாவது விஷ்ணு லட்சுமி ரெண்டு ஆல்மேட்டி, சிவன் இன்னொரு ஆல்மேட்டி. அல்லது ஃபர்ஸ்ட் ஆல்மேட்டி சிவன், ரெண்டாவது ஆல்மேட்டி விஷ்ணு, மூணாவது ஆல்மேட்டி மகாலட்சுமி தாயார். ஏன்னா சிவன் நம்மளை படைத்தான், நம்ம உடம்பு மனசு இந்த உலகத்துக்கு அனுப்பிச்ச சிவன். இந்த உடம்பு மனசுக்குள்ள இருக்கிற அறிவு, திறமை, புத்திசாலித்தனம், டிஎன்ஏல வந்த குணாதிசயங்கள், நம்ம அம்மாவுடைய ரத்தத்துல அப்பாவுடைய ரத்தத்துல வந்த குணாதிசயங்கள், ஞாபக சக்தி, அறிவு, புத்திசாலித்தனம், பழக்க வழக்கம் அனைத்தும் கொடுக்கறது விஷ்ணு, அறிவு கடவுள். அவர் ஒரு ஆல்மேட்டி. இந்த அறிவும் உடம்பும் பணத்தை சம்பாதிக்க கண்ணுக்கு தெரியுது, கல்யாணம் மனைவி கண்ணுக்கு தெரியுது, குழந்தை கண்ணுக்கு தெரியுது, வீடு கண்ணுக்கு தெரியுது, கார் கண்ணுக்கு தெரியுது. கண்ணுக்கு தெரிந்த அனைத்து பொருளும் உங்களுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய அனைத்து பொருளும் தரவு லட்சுமி, அவ்வளோ ஆல்மேட்டி. அவங்க நல்லா தெய்வத்தை வணங்கு, நல்ல குணாதிசயத்தோட இருங்க, வாழ்க்கை பியூட்டிஃபுல்லா போய் இப்ப நான் 3வது பாட்டுக்கு போறேன். இந்த 3வது பாட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது 29 மார்ச் டு 2 ஜூன் நெக்ஸ்ட் இயர், 65 நாட்கள். அதாவது நெக்ஸ்ட் 2026 ஏப்ரல் மே. என்ன இந்த 65 நாள் மட்டும் ஏன் பிரிச்சிங்கன்னா, அதாவது உங்களுடைய 7ஆம் வீட்டுல குரு நட்சத்திரத்துல புனர்பூஷத்துல, 9ஆம் வீட்டுல கேது நட்சத்திரத்துல மக நட்சத்திரத்துல, 3ஆம் வீட்டுல ராகு நட்சத்திரத்துல சதய நட்சத்திரத்துல, 4ஆம் வீட்டுல சனி நட்சத்திரத்துல உத்தட்டாதியில. அப்ப 4 கிரகங்களும் அவனவன் சுயசாரத்துல இந்த 65 நாட்கள் இருக்கான். பியூட்டிஃபுல்லா இருக்கும், எக்ஸ்ட்ராடினரி. மிகப்பெரிய பணத்தை நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. எப்படி இப்படி எல்லாம் சொல்றீங்க? இப்போ உங்கள் ராசியை குரு லாபஸ்தானத்தை பார்க்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? பெருத்த லாபம். சுயசாரம் வாங்கி பார்க்கறான். அறிவு பிரகாரம், தலைவிதி பிரகாரம், ஆண்டவன் ஆசீர்வாத பிரகாரம். இது என்ன சார் அறிவு, தலைவிதி, ஆண்டவன் ஆசீர்வாதம் சொல்றீங்கன்னா, இந்த 11ஆம் வீடு இருக்கு இல்லையா, அது 3 காரகத்துவம். லாபம், வெகுமதி, வெற்றி, ப்ராஃபிட், பெனிஃபிட், சக்சஸ். நீங்க என்ன ப்ராஃபிட், ஒரு மனிதனா, ஒரு தொழிலதிபரா, ஒரு ஜாப் இருக்கிறவரா, ஒரு கணவனா, ஒரு அப்பாவா, என்ன லாபத்தை எதிர்பார்க்கறீங்க உங்களுக்கு கிடைக்கும். அது பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷன் அண்ட் ஜாப் அல்லது இண்டஸ்ட்ரீஸ்ல. அடுத்து அன்பளிப்பு, வெகுமதினா அன்பளிப்பு, கடவுள் உங்களுக்கு என்ன கொடுப்பார் அது. அடுத்தது வெற்றி, தொட்டதெல்லாம் துளங்கும். அப்ப பியூட்டிஃபுல்லான ஒரு 65 நாட்கள் மிகப்பெரிய லைஃபை உங்களுக்கு அடையலாம். உங்களுக்கு பாருங்க எப்படி சொல்லுது, மிகப்பெரிய வாழ்க்கையை நீங்க அடையிறீங்க இந்த லாப வெற்றியில. உடம்பு மனசு அருமையா இருக்கு, தொட்டதெல்லாம் துளங்குது, அப்படியே பிரிச்சு எடுத்துட்டு ஜெயிக்கிறீங்க. சாப்பிட்றதுக்கும் துணிமணி, வண்டி, வாகனம் அப்போ இப்போ கவலை இல்லை. ஏன்னால் குரு பார்வை உங்களோட ராசிக்கு இருக்கும் பொழுது, சனி நான் உங்களுக்கு 4ஆம் வீட்டில் இருக்கிறாங்க, ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னால் உங்கள் உடம்பு மனசும் குரு கண்ட்ரோல் இருக்குது. ஏன்னா சனியும் ராசியை பார்க்குறான், குருவும் ராசியை பார்க்குற பொழுது ராசியாதியுடைய பார்வை தான் எடுபடும், குரு பார்வை. அப்போ எக்ஸ்ட்ராடினரி உடம்பு மனசும் அதிகமாக அலையிறீங்க, எக்ஸ்ட்ராடினரியாக ஜெயிக்கிறீங்க. அது 9ஆம் வீட்டு கேது ஒன்றும் பண்ண மாட்டான். பெயர் புகழ் மரியாதை பியூட்டிஃபுல்லாக போகும், எக்ஸ்ட்ராடினரியா போகும், புகழும் மரியாதையும். ஏன்னா கேது உங்களுக்கு 4ஆம் பரியாக விரயஸ்தானத்தை, கேது 10ஆம் பரியாக விரயஸ்தானத்தை. அப்போ உங்களுடைய சுபவரையும் சுபவிருத்தின்னு அது எடுத்துட்டு போயிடும். அப்ப பியூட்டிஃபுல்லான 65 நாள். நான் நம்மளே என்னைக்குமே தலைவிதில் என்ன இருக்குதோ அது நடக்கும் அப்படின்னு வாழ்ற ஒரு ஆள் இல்லை. முயற்சி செய்யணும், ஜெயிக்கணும், முயற்சி செய்யணும், ஜெயிக்கணும். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார், முயற்சி தன்மை வெறுத்த குளிதரும், தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன்மை வெறுத்த குளிதரும். எவ்வளவு முயற்சிக்கிறோமோ அவ்வளவு வெற்றி நாம அடையலாம். அப்போ முயற்சிக்கணும். எப்படி முயற்சிக்கணும்? எதை செய்தால் சரியோ அதை அதிகமாக செய்வோம், எதை செய்தால் தவறோ அதை செய்யவே வேண்டாம். இப்படி வாழ்க்கையை செப்பனிட்டு எடுத்துட்டு போகணும். இப்போ ஒரு வேளை உங்களுடைய ஜாதகத்தில் என்ன இருக்குன்னு உங்களுடைய அஸ்ட்ராலஜி சொல்லலை, எனக்கு கால் பண்ணுங்க, நான் கைடு பண்றேன். ஒரு பியூட்டிஃபுல் லைஃப் நோக்கி உங்களை எடுத்துட்டு போறேன். ஒருவேளை உங்களால பே பண்ண முடியாது, எனக்கு சிரமமா இருக்குதுன்னா, நான் உங்களுக்கு ஒரு அஸ்ட்ராலஜிக்கல ஃப்ரீ கால் கொடுத்தேன்னா ரொம்ப சிரமம். ஏன் சிரமம்னா, ஃபீஸே கொடுக்க முடியாது அப்படிங்கிற இடத்துல நீங்க இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு தொடர்ந்து ஒரு 5லிருந்து 10 மணி நேரம் அடுத்த 6 மாசத்துல பேசினா தான் ஜெயிப்பீங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் 5 to 10 மணி நேரம் வேணும்னா, நான் ஒரு 100 பேர்த்த நான் ஜெயிக்க வைக்க ட்ரை பண்ணா எனக்கு 500லிருந்து 1000 மணி நேரம் தேவைப்படும். அதுக்கு பதிலா சிம்பிளா உங்களை லட்சத்துல ஒருத்தரா ஒரே மாசத்துல 2 மாசத்துல மாத்திருவேன். ஒரு ஃப்ரீ மெடிடேஷன் வெற்றி பிளான் நாங்கள் அதுக்கு சொல்றோம். உங்கள் மனதை 10 மடங்கு தெளிவாக தைரியமா ஆக்கிடுவேன். 2வது மாசம் உங்களுக்கு இலக்கு தெரியும். நீங்க 3வது மாசத்துல ஒரு கேஷ் ஃப்ளோ வந்துடும். அப்படி நீங்க கேஷ் பே பண்ணுங்க, சம்பாரிச்சு பாலாஜி பிளானுக்கு போகலாம், அல்லது டைரக்டா பாலாஜி பிளானுக்கு போகலாம். ஒரே மாதத்துல 100 மடங்கு மன தெளிவு, மன உறுதியும் தர்றேன். ஒரு வருடத்துல 5 மடங்கு இலக்கையும் 5 வருட இலக்கையும் அடையலாம், பெருத்த வெற்றி அடையலாம். ஃப்ரீ பிளான்ல லட்சத்துல ஒருத்தர மாத்தன்னு சொன்னேன் இல்லையா, இதே பாலாஜி பிளான்ல 10 நாள்ல சொல்லி கொடுத்துருவேன். அது ஃப்ரீ பிளான் போறது 100 பேத்துக்கு கூட ஜூம் கால் ஒன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே நீங்க பாலாஜி பிளான்ல எவ்ரி 20 people ஒன்ஸ் தான் நம்ம பேச போறோம். அதிகமா டைம் எடுத்துக்கும். வருடம் முழுதும் அவங்ககிட்ட அடிக்கடி பேசிட்டே இருப்போம். எக்ஸ்ட்ராடனரி 5 மடங்கு ஜெயிச்சிருவோம். 10 லட்சத்துல ஒருத்தர மாத்திருவோம். உலகத்துல நீங்க 10 லட்சத்துல ஒருத்தர என்ன அர்த்தம்? உலகத்துடைய டாப் ஃபர்ஸ்ட் 10,000 பேர்த்துல ஒருத்தர் அர்த்தம். அதுல நீங்க நல்லா ஜெயிக்கிற பொழுது லட்சுமி பிளானுக்கு வாங்க. அது கோடியில ஒருத்தரா மாத்திரும். உலகத்துல பெஸ்ட் 1000 பேர்த்துல ஒருத்தரா மாத்திரும். இப்ப எங்கிட்ட பாலாஜி பிளான்ல கத்துக்கிட்டவங்க கிட்டத்தட்ட 10 பேர்த்துல 8 பேர் 9 பேர் லட்சுமி பிளானுக்கு மாறிட்டாங்க, அப்கிரேட் பண்ணிட்டாங்க. எக்ஸ்ட்ராடினரியான எனக்கு மகள் மாதிரி இருக்கிற சில ஒரு பெண்கள் அருமையா இப்ப டெக்சாஸ் போன ஒருத்தர், டெக்சாஸ் 2 பேர் கத்துக்கிட்டாங்க. துபாயில ஒருத்தர் கத்துருக்காரு, 2 பேர் கத்துருக்காங்க லட்சுமி
பிளான்ல. இப்போ பாலாஜி பிளான்ல வந்து அரவிந்தன் ஒருத்தர் கனடாவில் கட்டிட்டு இப்போ வந்து மே 2ஆம் தேதிக்கு என்னை வந்து பார்க்க போறாரு. காலையில் 10:45 அவர் ஃபிளைட் லேண்ட் ஆகுது சிங்கப்பூர் ஏர்போர்ட்ல. நான் வந்து 2ஆம் தேதி 3ஆம் தேதி அவரோட டைம் பண்ண போறேன். அவர் லட்சுமி பிளானுக்கு வந்துடுறாரு. அது மட்டும் இல்லாமல் ராஜ்குமார் ஒருத்தர் லண்டன்கார் ஒருத்தர் வந்து பார்க்குறாரு. நீங்கள் கோலாலம்பூர்ல இருந்து ஒருத்தங்க நீ பார்த்துட்டு போயிருக்காரு. அவரும் லட்சுமி பிளானுக்கு அப்கிரேட் பண்ணிட்டாரு. அப்போ என்ன அர்த்தம், நாங்களாம் ஜெயிச்சுட்டு இருக்கிற ஆல்ரெடி எங்கள் டீமில் வந்து சேருங்க, நம்ம ஜெயிக்கிற வழி பார்க்கலாம், எக்ஸ்ட்ராடினரியாக ஜெயிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி டைம் நம்ம பயன்படுத்தி ஜெயிச்சிடணும். இது ஏன் சொல்ல வந்தேன்னா, கடைசி 4 மாதம் இருக்குல்ல, 6 மாதம், ஜூன் 2ஆம் தேதிக்கு குரு பேச்சு, டிசம்பர் 5ஆம் தேதிக்கு ராகு பேச்சு அடுத்த வருஷம். அப்போ அடுத்த வருஷம் ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 6ஆம் தேதி வரைக்கும் அந்த 187 நாட்கள் அஷ்டமத்தில் குரு. ஆனால் சனியை குரு பார்த்துருவான். அப்போ அந்த கெட்ட வழக்கங்க கெட்ட தன்மைங்கெல்லாம் போய் கடின உழைப்பெல்லாம் நீங்கள் ஜெயிக்கிறீங்க, எடுக்கிற முடியல ஜெயிக்கிறீங்க, எக்ஸ்ட்ராடனே வர்றீங்க. அப்போது ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் கிரேட் சக்ஸஸ்ஃபுல் லைஃப். ஆனால் அஷ்டம குருங்கிறது சம்ஹவ் திருமண வாழ்க்கையில், கணவன்மனை வாழ்க்கையில், நீண்டகால நட்பில் சில சங்கடங்களை தரலாம். நீங்கள் பொறுமையே இல்லைன்னா நல்லது கெட்டதாகவோ கெட்டது நல்லதாகவோ தெரியும். அதே டைமில் 3ஆம் வீட்டு ராகு இழுத்து பிடிப்பார். உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அத்தனையும் கொடுப்பார். அப்போ 3ஆம் வீட்டு ராகுவை மதியுங்கள், உழைப்பை மதியுங்கள், அறிவை மதியுங்கள், இரவு நேரம் டிராவல் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்க, நண்பரோட பழகுங்க, உடம்பை மனுஷன் நல்லா வச்சுக்கோங்க. கண்டிப்பாக செல்வம் செல்வாக்கு அந்த முறையில் எந்த குறையுமே இல்லை. கண்டிப்பாக உழைப்புக்கு தகுந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்குது. ஓரளவுக்கு பெயர் போக மரியாதை பரவாயில்ல. ஏன்னா அஷ்டமங்களுக்கு கொஞ்சம் வந்து பேர் கெடுத்துரும். கடன் கவலை நோயை நீங்கள் வச்சுக்கோங்க. அதாவது கொஞ்சோண்டு கடன் எப்பொழுதுமே இருக்கட்டும். உங்களுக்கு 4ஆம் வீட்டில் சனி இருக்கனால கடன் வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன ஆயிருன்னா, அதான் ஒரு கடன் வராது, அதான் ஒரு பிரச்சனை வராது. நாமளும் ஒரு கடன் வச்சுட்டு அந்த கடனை கட்டிட்டு இருந்தீங்கன்னா, மாசம் மாசம் ஒரு சின்ன அமௌண்ட் வச்சுட்டு டியூ கட்டிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆயிருன்னா, அதான் ஒரு கடன் உருவாகுது, அதான் ஒரு எதிரி வரமாட்டா, நோய் வராது, கவலை வராது, விபத்து வராது, ஆபத்து வராது, மருந்து வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. சந்தோஷமா கடனை கட்டினீங்கன்னா அது சந்தோஷமா கடன் அழிஞ்சிடும். அப்ப மறுபடியும் ஒரு பெரிய கடன் வாங்கி அதே சந்தோஷமா கட்டுங்க. எப்பொழுதுமே கடனை சந்தோஷமா கட்டினால் கடன் அழிந்து விடும். கடனை வருத்தப்பட்டு கட்டினீங்கன்னா கடன் பெருசாயிரும். இவ்வளவுதான் பணம் சம்பாதிக்கிற டாக்டிஸே. நாம பணத்தை சந்தோஷமா பார்த்தால் அது விருத்தி அடையுது, பணத்தை துக்கமா பார்த்தா அது குறைஞ்சிருது. அவ்வளவுதான். ஏன் ஏழையா இருக்கான்னா கவலைப்பட்டு பணத்தை பார்க்கிறான். ஏன் பணக்காரனா இருக்கானா மகிழ்ச்சியாக பணத்தை பார்க்கிறான். இதுல அஃபர்மேஷன், மேனிஃபெஸ்டேஷன், இந்த கொசுத்தெல்லாம் தாங்கவே முடியல. பணத்தை பார்த்துட்டு இருந்தால் பணம் வந்துடும். எப்படி பணத்தை பார்த்தா பணம் வரும்? கனரா பேங்க் கேஷியர் டெய்லி பணத்தை பார்த்துட்டு இருக்கிறான், சம்பளம் வாங்குறானா, பணத்தை கட்டுக்கட்ட வீட்டுக்கு தூக்கிட்டு போறானா? இதெல்லாம் அல்ல. இது வந்து மனசு, தலைவிதி எல்லாம் கம்பைன் பியூட்டிஃபுல்லா பிளான் பண்ணி தட்டி எறிஞ்சிட்டு நம்ம மேலே வரலாம். தனுசு ராசிக்கு இந்த 566 நாட்கள் ஆல்மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. உங்களை சரியாக கைடு பண்ணுறக்கு அஸ்ட்ராலஜர் இல்லை, என்னை கான்டாக்ட் பண்ணுங்க, நான் கைடு பண்ணுறேன் ஆஸ் அன் அஸ்ட்ராலஜர். இல்லை மெடிடேஷன் வேணும், பெருசாக ஜெயிக்கணும், துன்பம் இல்லாமல் காலம் முழுதும் வாழணும்னா நீங்கள் மெடிடேஷன் கற்றுங்க. 2023 நான் டெஸ்ட்ராய்டு பை த சிச்சுவேஷன், ஆல்மோஸ்ட் டெட். 24 ஆல்மோஸ்ட் அப்படியே 24 முழுதும் புறான தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு பெரிய பாதிப்பு நடந்து 10வது நாள் வந்து தியானத்தை பற்றின முயற்சியிலேயே இருக்கேன். அதன் பிறகு ஒரு 3 மாசத்துல ஆல்மோஸ்ட் ட்ரை டு செல்ஃப் கண்ட்ரோல். அப்புறம் அப்படியே போய் பாருங்க, இப்போ ஒரு 50லேருந்து 100 மடங்குக்கு மேலே நான் ராயலாக இருக்கேன், எக்ஸலண்டாக இருக்கேன், பியூட்டிஃபுல்லாக மெடிடேஷன் ஆரம்பிச்சிட்டு என்னுடைய தியான முறை வேற, அதில் கிரேட்டாக பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நாங்கள்லாம் உலகத்துடைய டாப் 1000 பேர்த்தில் ஒருத்தருக்கு போய் ஜாயின் ஆகிக்கணும்னு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். நீங்களும் வாங்க, ஜாயின் பண்ணிக்கங்க, என்னோட ட்ராவல் பண்ணலாம். ஏன்னா நான் பேச நீங்கள் ரெக்கார்டு பண்ணிக்க போகிறீங்க, எங்கள்கிட்ட டவுட் கிளாரிஃபை பண்ண போகிறீங்க. எத்தனை நம்பர்கள் என்னை குருஜின்னு கூப்பிட்றாங்க, அண்ணன் கூப்பிட்றான், அன்பா தழுவிக்கிறான், என் வீட்டுக்கு வர்றான் சிங்கப்பூரில். சார் நீங்கள் எனக்கு கிடைச்சது அதிர்ஷ்டங்கிறாங்க. அதை வந்து தொடர்ந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், படித்தவங்க, அறிவுள்ளவங்க, சயின்டிஸ்ட். 2 நாளைக்கு முன்னால் வந்தவர் மலேசியன் கவர்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த ஃபெமிலியர் சயின்டிஸ்ட். அவர் வந்து தியானத்தை கற்றுட்டு லக்ஷ்மி பிளானுக்கு வந்துட்டேன், எனக்கு பாலாஜி பிளான்லேருந்து லக்ஷ்மி பிளான் ப்ரொமோட் பண்ணி கொடுங்கன்னு அவருடைய ஒய்ஃபையும் குழந்தைங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு எங்கிட்ட வாழ்த்து வாங்கிட்டு போகிறார். யோசிச்சு பாருங்க, ஒரு சயின்டிஸ்ட் நம்புவார் அவ்வளோ சீக்கிரம். அதேமாதிரி எலான் மஸ்குடைய பார்ட்னர் எங்கிட்ட கற்றுக்கிட்டாங்க அந்த தியானம். ஒரு கிரேட் லைஃப், கிரேட் ட்ராவலிங் காத்துட்ருக்கு. ஒன்றா ட்ராவல் பண்ணலாம், வாருங்க நம்பர்களே.